Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது RRC Group D ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதில் எப்படி நம்ம ரிசல்ட் செக் பண்ணுறது, நம்மளுடைய நேம் எந்த லிஸ்ட்டில் வந்திருக்குன்றதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்றத எங்கே நீங்கள் பார்க்கணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம இருக்கிறது வந்து RRC MASல வெப்சைட்டில் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இதில் அவங்க கொடுத்துருக்காங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து பார்ட் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பேனல் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த இதில் இருக்குது. ஆனால் அந்த PDFஸை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ அந்த PDFஸை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம இதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இதுதான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க பேனல். ஓகேவா, சதன் ரயில்வேக்காக வந்திருக்கிறது லெவல் 1 போஸ்ட்டில் வரக்கூடியது ப்ரொஃபஷனல் பார்ட் பேனல் 1 தான். இதே மாதிரி நிறையாது வரும். நமக்கு 9500 மேலே வேகன்சி இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நமக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறது 7960 பேர்கிட்ட கேண்டிடேட் லிஸ்ட் இதில் சதன் ரயில்வே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நமக்கு தெரியும் சதனுக்கு வந்து 9500 மேலே தான் வேகன்சி இருந்துச்சு இல்லையா. இந்த இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேனல் லிஸ்ட்டில் வந்திருக்கிறது வந்து 9960 வேகன் நம்பர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க கேண்டிடேட்டை. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த வேலையில் செலக்ட் ஆகிருக்காங்கன்றதை நம்ம பார்த்துக்கிற முடியும். ஓகேவா, இன்னும் முடியலை, டிவி முடியலை, கம்ப்ளீட்டாக நடந்துகிட்டு இருக்கு. இதுவரை முடிச்சதுக்கு இந்த ப்ரொஃபஷனல் பார்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இதில் உங்கள் நேம் இதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, ஏன்னா இன்னும் அடுத்தது வேகன்சி இருக்குது, அதே மாதிரி பேனல்ஸ் வரும். ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறமா செகண்ட் டிவிக்கு கூப்பிட்றதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. அவங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இந்த PDFs நம்ம டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். அதில் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துட்றேன். ஓகேவா, ஓகே வாங்க பார்த்துலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது பேனல் 1 லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி 2-3 நிறைய லிஸ்ட்டுகள் வரலாம். ஓகேவா, ப்ரொஃபஷனல் பார்ட் லிஸ்ட் வந்து 7960 நம்பர் ஆஃப் கேண்டிடேட் டு வேரியஸ் போஸ்ட் ஆஃப் சதர்ன் ரயில்வே. ICA வேகன்சி சென்ட்ரலிஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் மிஷன் RRC 01/2019 அதுக்கானது. ஓகே, கேண்டிடேட் all candidates appearing this part panel is purely professional and liable to be cancelled in case of any inconsistency, deficiency in the data furnished by them in their online application or at the time of TV or any malpractice on part of candidate coming to the notice of railway administration at the any stage of recruitment appointment process. The appearance roll number in the provisional part panel does not confer any right of selection appointment for any candidate. இதெல்லாம் சொல்லிட்டாங்க, நார்மலாக சொல்றதுதான். இது முடிஞ்சோடனே ரிமைனிங் கேண்டிடேட் will be filled after receiving medical fitness. இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, டிவி மெடிக்கல்லாம் போய்க்கிறது இல்லையா, அந்த முடிஞ்ச உடனே அடுத்து செகண்ட் டிவிக்கானது உங்களுக்கு வர்றது வாய்ப்பு இருக்கு. அடிஷ்னல் இதெல்லாம் முடிஞ்ச உடனே செகண்ட் அடிஷ்னல் கேண்டிடேட்ஸ் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபில் அதர் வேகன்சி இருக்கு. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணலை. ஓகே, ஒரு சில இதில் ஃபில் பண்ணிட்டாங்க, ஒரு சில இதில் ஃபில் பண்ணாமல் வச்சிருக்காங்க, கொஞ்சம் வேகன்சி இருக்கு. அதுக்கு செகண்ட் டிவி டெஃபரெண்டாக வரும். ஓகேவா, அது நீங்கள் ரெடியாக இருங்க. இப்போ இன்னும் நமக்கு வரல அப்படின்னு வருத்தப்பட தேவையில்ல, அடுத்ததுல உங்களுக்கு வரலாத வாய்ப்புகள் இருக்கு. ஓகே பாருங்க, இந்த நெக்ஸ்ட் all original certificate will be checked again by the railway administration concerned before appointment of the candidates. ஓகே, again சொன்னோட செக் பண்ணிக்கிறாங்க. அடுத்து எல்லாமே நார்மலாக சொல்லக்கூடியதா. ஓகேவா, இப்போ அந்த லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம்னா இதில் இருக்கிறது வந்து ஓப்பன் கேட்டகரிக்காக இருக்கட்டும், CCA இருக்கட்டும், PW எல்லாத்துக்குமே அவங்க லிஸ்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இது வந்து அசிஸ்டன்ஸ் ஒர்க் ஷாப்பில் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் எல்லா நம்பரும் உங்களோட நம்பரை வந்து செக் பண்ணிடுங்க. ஓகே, ரோல் நம்பர் வச்சு நீங்கள் செக் பண்ணிடுங்க. இப்போ மொத்தம் இதில் வந்து அதிகமாக இருக்கு, 237 பேர் இந்த லிஸ்ட்டில் வந்துருக்கு. இப்போ இதோட பேலன்ஸ் இன்னும் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இதே மாதிரி பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் ஒர்க் ஷாப்பில் தான். இதுலேயுமே ஒவ்வொரு கேட்டகரி தான் பிரித்து இருக்குது. ஒரு சிலது மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு, மற்றதுலாம் ஃபில் ஆகலை. இதெல்லாம் அதிகமாகவே இருந்துச்சு, 1300 மேலே இருக்குது. இதெல்லாம் கம்மியாகவே இருக்குது, இன்னும் இருக்குது வேகன்சி, மறுபடியும் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா, எல்லாத்துலேயுமே இது ஃபில் 13 தான் இருந்துச்சு, இது 14 ஃபில் ஆயிடுச்சு. இது ஒரு சிலது மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர் ஃபில் பண்ணவே இல்லை.
இன்னும் இருக்குது. ஓகே, அசிஸ்டன்ஸு சி அண்ட் பி டபிள்யூ வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்க்கும்போது சதன் ரயில்வே பார்க்கும்போது அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொருத்துக்கும் உங்களுடைய இதில் இருக்கா அப்படின்றத நீங்கள் பொறுமையாக நிதானமாக செக் பண்ணுங்கள். 541 மொத்தம் வந்து 600 மேலே எவ்வளோ இருந்துச்சு. ஓகேங்களா, இதில் ஒவ்வொன்றுலையுமே சிலது மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு, மற்றதெல்லாம் ஃபில் பண்ணலை, பேலன்ஸ் இருக்குது, வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, இதில் ஒவ்வொன்றுலையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சிலது இதெல்லாம் முடிஞ்சு சின்ன சின்ன வேகன்சியாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பெருசாக இருந்துச்சு இல்லையா, அதில் பேலன்ஸ் இருக்குது. செகண்ட் டிவி டெஃபினட்டாக வரும், நீங்கள் எதிர்பார்க்கணும். நீங்கள் அதுக்கானது ரெடியாக இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்கானது வர்றது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட பிடிஎஃப் ஃபுல் பிடிஎஃப் நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுடைய ரோல் நம்பர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கானது ஃபுல் டீட்டெயில் வந்துடும். உங்கள் ரோல் நம்பரில் இருக்கானு தெரிஞ்சிட முடியும். ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அதாவது தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அசிஸ்டன்ட் சிக்னல் அண்ட் டெலிகாம் உள்ளது, எஸ்என்டியில் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க, சதன் ரீஜனலுக்கு இது. ஓகேவா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சிசி ஆக்டுக்கும் இதுலேயே கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, இது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஷாப்பு, அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்பு, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு அசிஸ்டன்ஸ் உள்ளது. இது 4 மெயின்டெனர் ட்ராக் மெயின்டெனர் உள்ளது. இதில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான போஸ்ட் வந்திருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். செலக்ட் ஆனவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகேவா, மேலும் இன்னும் நீங்கள் அடுத்தடுத்த லெவலில் அச்சீவ் பண்ணணும். உள்ளேயோ டிபார்ட்மெண்ட் எக்ஸாமும் எழுதுறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. நல்ல நல்ல லெவலுக்கு முன்னேறணும். நெக்ஸ்ட்டு வேறு இது வந்து கேட்டகரி வந்து 17 எஸ்ஆர் கண்டினியூ 4 ட்ராக் மெயின்டெனன்ஸ் தான். இதுக்கானது 2204 வேகன்சி கிட்ட ஃபிட் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த லிஸ்ட்டில். அப்புறம் சிசி ஆக்ட், கோர்ஸ் கம்ப்ளீட் ஆக்ட் அப்ரெண்டிஸ், அவங்களுக்கான போஸ்ட்டும் இதுலேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது வந்து 1914 கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுலேயும் பேலன்ஸ் இருக்கிறத ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவங்க சொன்னது ஃபுல்லாக எடுத்துருவாங்க, அதுதான் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிலது எக்ஸ்ட்ராவே எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா 3-4 வருஷமா எடுக்கலை இல்லையா, வேகன்சிலாம் பெண்டிங் இருக்கும் இல்லையா, அப்போ அதெல்லாம் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் இது ரிலீஸ் பண்ணுவாங்க, மறுபடியும் குரூப் டி எக்ஸாம் நடத்துவாங்க. ஓகேவா, இது இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே அடுத்த நோட்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி பிடபிள்யூடி கூடதும் அவங்களுக்குள்ள டீட்டெயில்ஸும் ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேனர் தான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பேனருக்குள்ள ரிசல்ட் வந்துருச்சு. இனி செகண்ட் லிஸ்ட்டுக்குள்ள பேனரோட லிஸ்ட் வந்து வரும். ஓகேவா, டெஃபினட்டாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேறு எந்த இதுவும் சந்தேகப்பட தேவையில்லை, இதோட முடிஞ்சு வச்சா அப்படின்றது கிடையாது. ஏன்னா மெயினாகவே சதர்ன் ரீஜனுக்கு மட்டும் 9500 மேலே இருந்துச்சு. இப்போ அவங்க செலக்ட் பண்ணியது மட்டுமே 7900 தான் எடுத்திருக்காங்க, ப்ளஸ் தான் எடுத்திருக்காங்க இல்லையா. அப்போ இன்னும் வேகன்சி அந்த இது இருக்குது. இதில் ஒவ்வொன்றுலையுமே டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்க்கும் போதும் அதுலேயுமே ஒரு சிலர் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர் பேலன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா, அது இல்லாமல் நடந்துக்கிட்டு வேற இருக்குது. இப்போ மெடிக்கல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடியலை. ஓகேவா, இது முடிஞ்சுன்னு ஃபைனலாக உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்டில் வந்து உங்களுடைய அது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்கள் எதில் உங்களுக்கான லிஸ்ட்டில் எந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு வந்திருக்குன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.